ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ்டிக் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் தாராளமாகவே விட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெய் சேர்த்து சிக்கன் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் பல்லாரிங்கிற அளவுக்கு பல்லாரி வெங்காயத்தை நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் வெங்காயம் தான் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அது ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சரில் இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுறேன். இந்த பெப்பர் சிக்கன் மழை நேரத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் இருக்குல்லையே, அதை 2ஆக ஒடித்து உள்ளே போட்டுக்கிட்டேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். நம்ம மிளகாய் வத்தலை குறைச்சிக்கணும். ஏன்னா மிளகுத்தூள் அதை தான் நிறையா சேர்க்க போகிறோம். ஏன்னா இதோட பேரே பெப்பர், மிளகு சிக்கன் கிரேவி இல்லையா, அதனால். அப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக வதக்கணும். கொஞ்சம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை தாராளமாக உள்ளே சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம் இன்னும் கூட வதங்கணும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம்னா இதில் நமக்கு கிரேவியாகவே கிடைக்க போகுது. ஸோ வெங்காயத்தை எவ்வளோ முடியுதோ பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிக்கனை நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும். சிக்கன் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டோட அந்த ஸ்மெல் பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கணும். அதுக்கும் டைம் அதிகம் எடுத்துக்கும். அதனால் நம்ம அடுப்பை ஸ்லோலே வச்சுட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்குற மசாலாஸ். இதை உள்ளே நல்லா சேர்த்து சிக்கனோட நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு பிரட்டி விடணும். சிக்கனில் இந்த மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் சேர்கிற அளவுக்கு பொறுமையாக வதக்கணும். உப்பு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது நம்ம உப்பு சேர்த்தோம் இல்லையா, இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விடணும். ஆக்சுவலாக பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமையாக தான் இந்த டிஷ்ஷெல்லாம் செய்யணும். அப்போ தான் ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் வரும். அதனால் அதிக டைம் எடுக்கும். பொறுமையாக நிதானமாக கிண்டணும். அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ சிக்கனை வேக விட போகிறோம். ஸோ தண்ணி நான் கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த கோல்டு எங்கள் வீட்டில் பசங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் அந்த கிரேவியை நல்லா ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா கோல்டு ஓடி போயிடுங்கிறதுனால தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் வெயிட் போட்டு ஒரு விசில் வர்ற அளவுக்கு வச்சுக்கிறேன். அதிக நேரம் நம்ம வதக்கியிருக்கோம், அதனால் ஒரு விசிலே போதும். ஒரு விசில் முடித்து வெயிட்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சு வருது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறேன். உப்பு காரம் எல்லாம் ஏற்கனவே செக் பண்ணி தான் நம்ம வெயிட் போட்டோம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதை மேலே தூவி விடுறேன். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது, கசப்பாக இருக்கும். அதனால் மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையை மேலே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த டிஷ் ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் பெப்பர் பவுடர் சேர்க்குறோம். காரம் நல்லா ஒத்து வருங்கிறவங்க இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு கூட பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். எங்களுக்கு தண்ணியாக வேணாம், நல்லா கெட்டியாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணி அளவை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இதே இன்னும் சுண்டை விட்டுட்டு கடைசியில் பெப்பர் பவுடர் போடலாம். இந்த மழை நேரத்தில் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி அடிக்கடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரசம் கூட போதும். ரசமும் இந்த கிரேவியும் வச்சுக்கலாம். இல்லை இந்த வெறுமனவே இந்த கிரேவியில் கூட இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம். இல்லை சுடு சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. மறக்காமல் எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ, பாய்.